பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த காலகட்டங்களில் நம்ம நன்றி சொல்ல தகுதி உள்ளவர்களா இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த உட்காரும் போது, எழுந்து கொள்ளும் போது, நடக்கும் போது நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திகள், சம்பத்துகள், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நன்றி சொல்லுங்க. சுகத்திற்காக நன்றி சொல்லுங்க. இந்த நாளையில எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் அதை நம்ம பார்க்கலாமா? தாவீது எப்படி நன்றி சொன்னான்? அவன் சங்கீதங்களில் அநேக வசனங்களை எழுதினது உண்டு. அதில் மிகவும் பிடித்தமான அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 103 அதிகாரத்தின் 1 வசனம் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய சொந்த ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் மறந்தாலும் ஆத்துமாவே நீ மறந்துடாத. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ சும்மா உட்கார்ந்து இருக்காத. உன்னால முடிஞ்ச வரைக்கும், உன் கடைசி மூச்சு வரைக்கும் நீ என்ன பண்ண? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அது மட்டும் இல்லாம என் முழு உள்ளமே, என் உள்ளமே நீ என்ன பண்ண? கர்த்தருக்கு நன்றி சொல்லு. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்லு. அவருடைய நாமத்தை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடந்ததே, அந்த நாமத்தை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லு, அவரை ஸ்தோத்திரி. 2வது காரியம் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் திரும்ப சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ தூங்கி இருக்காத, அசதியா இருக்காத, சோம்பலா இருக்காத, தட்டி எழுப்பி அதை சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. சகலனா என்னங்க? சின்னது பெருசுன்னு கிடையாது. எல்லா உபகாரங்களையும், எல்லா நன்றிகளையும் மறவாதே. நன்றி கெட்ட ஆத்துமாவாய் இருக்காதே, நன்றி உள்ள ஆத்துமாவாய் நீ இரு என்று அவர் அறிவுறுத்துகிறத, அவர் கமெண்ட் கொடுக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் தாவீது எவ்வளவு அன்பு உள்ளவனா இருந்தான்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவன் வாயின் வார்த்தையில நன்றி சொல்றது மட்டும் இல்ல, ஒருவேளை என் ஆத்துமா சோர்ந்து போயிருந்தா, ஒருவேளை என் ஆத்துமா தூங்கிட்டு இருந்தா அது நல்லது இல்ல. நான் என் வாய் வார்த்தையில மட்டும் சொல்லக்கூடாது, ஆவியோடும் உண்மையோடும் என் ஆத்துமாவோடும் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக ஆத்துமாவை பார்த்து அவன் கமெண்ட் கொடுக்குறான், ஆத்துமாவே நன்றி சொல்லு என்று. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாமா? நம்ம ஆத்மாவை பார்த்து, நம்ம ஆவியை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் ஆத்மாவே அவருக்கு நன்றி சொல்லு, கடைசி நிமிஷம் வரைக்கும் நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தினால அவர் கொடுத்த ஆவியே, கர்த்தர் கொடுத்த ஆவியே, இந்த உடல்ல இருக்கிற ஆவியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்று நம்ம சொல்லுவோம். உட்காரும் போது, எடுத்துக்கொள்ளும் போது, நடக்கும் போது நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றியை விரும்புகிற தேவன் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. தாவீதின் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தவர் நம் வாழ்க்கையிலும் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திர பலிகளில ஆண்டவரே நீர் விரும்புகிற தேவன் ஆண்டவரே, இந்த வேலையிலேசப்பா நாங்க சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை பார்த்து நாங்கள் உரைக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி செலுத்து. எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியே கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உமக்கு நன்றி சொல்லுகிறதா இருக்கட்டும். எங்களுடைய செயல்கள் எல்லாம் நன்றி சொல்லுகிறதா இருக்கட்டும். எங்களுடைய நடக்கைகள் எல்லாம் நன்றியுள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே, நன்றி கெட்ட அந்த 9 குஷ்டரோகிகளை போல, நன்றியுள்ள அந்த ஒரு குஷ்டரோகியை போல நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய், தாவீதை போல கமெண்ட் கொடுக்கிறவர்களாய், அதிகாரம் உள்ளவர்களாய், ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை பார்த்து உரைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களால் இயன்ற மட்டும் உமக்கு நன்றி சொல்லுகிற கூட்டமாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க, உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் முதுகு வலியினால கஷ்டப்படுகிற பெரியவர்களை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த முதுகு தண்டிலே ஒரு ஆண்டவரே அற்புதம் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு பலன் உண்டாவதாக. நீர் உடன் இருந்து வழி நடத்துவீராக. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.